Hello explorers, welcome to our YouTube channel. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹம்பி. இது வெறும் ஒரு நகரம் அல்ல. 14ஆம் நூற்றாண்டில் உலகின் மிக செழிப்பான மற்றும் பணக்கார நகரமாக திகழ்ந்த ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் தலைநகரம். ஹம்பி என்பது கர்நாடக மாநிலத்தில் துங்கபத்ரா நதிக்கரையில் அமைந்துள்ள ஒரு பழமையான வரலாற்று நகரம். இது புகழ்பெற்ற விஜயநகர பேரரசின் தலைநகரமாக விளங்கியது. குறிப்பாக மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் ஹம்பி உலகிலேயே மிகச்சிறந்த நகரமாக உச்சத்தை அடைந்தது. சுமார் 41 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரந்து விரிந்துள்ள இந்த ஹம்பி யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளத்தில் ஒன்று ஆகும். எங்கெங்கு நோக்கினும் பிரம்மாண்டமான கோவில்களும் மண்டபங்களும் அரண்மனை இடிபாடுகளுமாக காட்சியளிக்கும். இங்கு நாம் பார்க்க வேண்டிய முக்கிய கோவில்கள்: ஸ்ரீ விருப்பாட்சர் கோவில், ஸ்ரீ விஜய விட்டல கோவில், யந்திரோதாரக அனுமான் கோவில், உக்ர நரசிம்மர் மற்றும் படவி லிங்கம், ஹாசாரா ராமர் கோவில், சாசிவேகாலு மற்றும் கடலை காலு கணபதி. ஹம்பி என்றாலே இடிபாடுகள் என்றுதான் பலரும் நினைப்பார்கள். ஆனால் பல நூற்றாண்டுகளாக, அதாவது விஜயநகர பேரரசு அழிந்த பிறகும் தொடர்ந்து வழிபாட்டில் இருக்கும் உயிருள்ள கோவில், அதாவது விருப்பாட்சர் கோவில் இங்கு உள்ளது. வாருங்கள், ஹம்பியில் உள்ள ஒவ்வொரு கோவிலின் முழுமையான ஸ்தல வரலாற்றையும் சிறப்பம்சங்களையும் விரிவாக பார்ப்போம். அமைவிடம்: ஹம்பி பெங்களூரிலிருந்து சுமார் 350 கிலோமீட்டர் தொலைவிலும், ஹோஸ்பேட் நகரிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. ஹம்பி பஜார் இடிபாடுகள்: கோவிலின் எதிரே உள்ள கல் மண்டபங்களில் ஒரு காலத்தில் உலகெங்கிலும் இருந்து வந்து அரேபிய குதிரைகள், ஒட்டகங்கள், யானைகள் ஆகியவை தங்கம், வெள்ளி, நவரத்னங்கள் மற்றும் வைரங்களுக்கு பண்டமாற்று செய்யப்பட்டன. ஸ்ரீ விருப்பாட்சர் கோவில், இதை ஹம்பி கோவில் அல்லது பம்பாவதி கோவில் என்று அழைக்கின்றனர். இந்த கோவிலின் ஸ்தல தீர்த்தம் துங்கபத்ரா நதி மற்றும் கோவில் வளாகத்திற்குள் உள்ள மன்மத குளம். இந்த கோவிலின் ஸ்தல விருட்சம் சிவனுக்கு உகந்த வில்வ மரம் மற்றும் ஆலமரம். கோவில் சிறப்பம்சங்கள்: கணிதம் மற்றும் அறிவியலின் அற்புதம். கோவிலின் கிழக்கு ராஜகோபுரத்தின் நிழல் கோவிலின் உள்ளே இருக்கும் மற்றொரு அறையின் சுவரில் தலைகீழாக விழும். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்ட இந்த தொழில்நுட்பம் இன்றும் அறிவியலாளர்களை வியக்க வைக்கிறது. வழிபாடு நின்றதே இல்லை. விஜயநகர பேரரசு 1565 அழிக்கப்பட்ட போதும் இந்த விருப்பாட்சர் கோவிலில் மட்டும் இன்று வரை வழிபாடு ஒரு நாளும் நின்றதில்லை. இந்த கோவிலில் நாம் ஸ்ரீ விருப்பாட்சர், அதாவது மூலவர், ஸ்ரீ பம்பா தேவி, ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி, பாதாள லிங்கம், விநாயகர் மற்றும் நந்தி ஆகிய சன்னதிகளை காணலாம். பார்வதி தேவி, அதாவது பம்பா, சிவனை மணக்க இங்கு தவம் இருந்து மணந்து கொண்டார் என்பது ஐதீகம். திருமண வரம் வேண்டியும் ராகு கேது தோஷம் நீங்கவும் மக்கள் இங்கு அதிக அளவில் கூடுகிறார்கள். ஸ்ரீ விஜய விட்டல கோவில். இந்த கோவில் ஹம்பி பஜாரிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் நதிக்கரையில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் ஸ்தல தீர்த்தம் துங்கபத்ரா நதி. ஸ்தல விருட்சம் பவளமல்லி மரம்.
கோவில் சிறப்பம்சங்கள். கல்தேர் இந்தியாவின் 50 ரூபாய் நோட்டில் அச்சிடப்பட்டுள்ள உலக புகழ்பெற்ற கல்தேர் இங்கு அமைந்துள்ளது. இசை தூண்கள். மைய மண்டபத்தில் உள்ள தூண்களை தட்டினால் சப்தஸ்வரங்கள் கேட்கும். யாழி. யாழி என்பது தென்னிந்திய புராணங்களில் கூறப்படும் ஒரு புராண கால உயிரினம் ஆகும். இந்து கோவில்களில் ஒரு சக்தி வாய்ந்த காவலாளியாக பொதுவாக சித்தரிக்கப்படும் இது பெரும்பாலும் சிங்கத்தின் உடலையும் யானையின் தும்பிக்கை மற்றும் தந்தங்களையும் கொண்டிருக்கும். சில சமயங்களில் குதிரை அல்லது பிற விலங்குகளின் அம்சங்களையும் இது கொண்டிருப்பது உண்டு. யாழி என்பது வலிமை, விழிப்புணர்வு மற்றும் ஆன்மீக பாதுகாப்பின் அடையாளமாக விளங்குகிறது. வண்ணங்கள். மேற்கூரையில் பச்சை நிற கிளிகளின் ஓவியங்கள் இயற்கை வண்ணங்களால் தீட்டப்பட்டுள்ளன. கதை சொல்லும் தூண்கள். விஷ்ணுவின் அவதாரங்களான மற்ற அவதாரம், வராக அவதாரம், வாமன அவதாரம், பரசுராமர், பாலகிருஷ்ணன் மற்றும் கல்கி அவதாரம் ஆகியவை தத்ரூபமாக செதுக்கப்பட்டுள்ளன. இதுவே விட்டல சுவாமி இன் கருவறை. ஆனால் இங்கு சிலை இல்லை. போரின் அச்சுறுத்தலால் மூலவர் சிலைகள் தற்போது மகாராஷ்டிராவின் பண்டரிபுரத்திற்கு மாற்றப்பட்டு விட்டன. கட்டிடக்கலை அதிசயத்தை ரசிக்கவும் விட்டலரை மனதிற்குள் வேண்டிக் கொள்ளவும் மக்கள் இங்கு வருகிறார்கள். யந்திரோதாரக அனுமான் கோவில். இந்த கோவில் விருப்பாட்சர் கோவிலுக்கு பின்னால் உள்ள குன்றின் மீது அமைந்துள்ளது. இந்த கோவிலின் ஸ்தல தீர்த்தம் துங்கபத்ரா நதி. ஸ்தல விருட்சம் அரசமரம். கோவில் சிறப்பம்சங்கள். அனுமன் இங்கு பத்மாசனத்தில், அதாவது தியான கோலத்தில் அவரை சுற்றி 12 குரங்குகள் மற்றும் ஒரு எந்திரம் வரையப்பட்டுள்ளது. இந்த கோவில் வியாசராஜர் தவம் செய்து அனுமன் எந்திர வடிவில் காட்சி தந்த இடம் என்று நம்பப்படுகிறது. மன அமைதி பெறவும் பயம் நீங்கவும் பக்தர்கள் அனுமனுக்கு வடை மாலை சாற்றி வழிபடுகிறார்கள். சாசிவே காலு மற்றும் கடலை காலு கணபதி. இந்த கோவில் ஹேமகுடா மலை அடிவாரத்தில் உள்ளது. இந்த கோவிலில் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட 8 அடி உயர கணபதி, அதாவது கடுகு போன்ற வயிறு, இடுப்பில் பாம்பு கட்டப்பட்டுள்ளது. இந்த கணபதி சாசிவே காலு என்று அழைக்கப்படுகிறது. 15 அடி உயர பிரம்மாண்ட கணபதி கடலை காலு கணபதி என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவில் விஜயநகர பேரரசின் காலத்தில் வணிகர்களால் நிறுவப்பட்டது. புதிய தொழில் தொடங்குபவர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொள்கிறார்கள். ஸ்ரீ உக்ர நரசிம்மர் மற்றும் படவிலிங்கம். இந்த கோவில் கிருஷ்ணர் கோவிலுக்கு அருகில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் ஸ்தல தீர்த்தம் படவிலிங்கத்தை சுற்றியுள்ள நீர் ஆகும். கோவில் சிறப்பம்சங்கள். நரசிம்மர் மற்றும் உடைந்த லக்ஷ்மி சிலை. 6.7 மீட்டர் உயரமான ஹம்பியின் மிகப்பெரிய ஒற்றைக்கல் நரசிம்மர் இதில் உள்ளார். இதன் மடியில் லக்ஷ்மி தேவி அமர்ந்திருந்ததற்கான சுவடுகள் மட்டுமே உள்ளன. லக்ஷ்மி சிலை எந்த ஒரு தடயமும் இல்லாத அளவிற்கு மிகவும் கொடூரமாக உடைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டுள்ளது. படவிலிங்கம் எப்போதும் நீரில் மூழ்கியே இருக்கும் 3 மீட்டர் உயரமான சிவலிங்கம் படவிலிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவில் 1528
கிருஷ்ணதேவராயரால் நிறுவப்பட்டது. சிதைந்துள்ளதால் இந்த கோவிலில் பூஜைகள் இல்லை. ஆனால் பக்தர்கள் இதன் பிரம்மாண்டத்தை கண்டு வணங்கி செல்கிறார்கள். ஹாசாரா ராமர் கோவில். இந்த கோவில் அரசவை வளாகத்தில் உள்ளது. கோவில் சிறப்பம்சங்கள். போர்களின் கதைகள். கோவிலின் வெளி சுவர்களில் முழுவதும் முற்காலத்தில் நடந்த போர்களின் கதைகள் தத்ரூபமாக செதுக்கப்பட்டுள்ளன. ராமரின் வரலாறு. ராமரின் முழு வாழ்க்கை வரலாற்றை கூறும் ராமாயண சிற்பங்கள் கோவிலை சுற்றி செதுக்கப்பட்டுள்ளன. கால்வாய் உணவு தட்டுகள். இந்த கோவிலுக்கு அருகிலுள்ள நீர் கால்வாயின் இருபுறமும் கற்களால் செதுக்கப்பட்ட வட்ட வடிவிலான தட்டுகள் உள்ளன. முற்காலத்தில் இராணுவ வீரர்கள் இங்கு அமர்ந்துதான் ஒன்றாக உணவருந்தினர் என்பது வரலாற்று சிறப்பு. இந்த கோவில் விஜயநகர அரசர்கள் வழிபாடு செய்வதற்காக கட்டப்பட்ட பிரத்யேக கோவில் ஆகும். ராமாயண சிற்பங்களை பார்த்து ரசிப்பதும் ராமரை நினைத்து தியானம் செய்வதுமே இங்குள்ள வழக்கம் ஆகும். பம்பா சரோவர். இது துங்கபத்ரா நதிக்கரையில் அமைந்துள்ளது. இது ராமாயண காலத்தில் மிகவும் புனிதமான இடம் ஆகும். இங்குதான் ஸ்ரீ ராமரின் தரிசனத்திற்காக சபரி மூதாட்டி தன் வாழ்நாள் முழுவதும் காத்திருந்தார். இங்குள்ள நதியில் வட்ட வடிவ பரிசலில் பாதுகாப்பாக பயணம் செய்வது ஹம்பி பயணத்தின் மிகச்சிறந்த அனுபவம் ஆகும். ஹம்பி பயணத்தின் மாலையில் சூரியன் மறையும் அழகை காண ஹேமகுடா மலைக்கு செல்வது மிகச்சிறந்த அனுபவமாக இருக்கும். இங்கிருந்து ஒட்டுமொத்த ஹம்பி நகரத்தின் அழகையும் ரசிக்கலாம். கலையும் வரலாறும் ஆன்மீகமும் கலந்த இந்த ஹம்பி நகரத்தை நீங்களும் போய் பாருங்க. லொகேஷன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. Thank you for watching this video. Stay tuned and subscribe this channel for more Dira videos and travel vlogs. Bye.